ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்ட்லையும் இருக்குது. ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பாடசாலையில் மாணவர் கூட்டம் ஒன்று பெற்ற புள்ளிகளை கொண்டு வரையப்பட்ட மீடிரன் பல்கோணியும். அப்போ ஒரு பாடசாலையில் மாணவர் கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த மாணவர் கூட்டம் பெற்ற புள்ளிகள், பரீட்சை புள்ளிகளின் அடிப்படையில் வரையப்பட்ட ஒரு மீடிரன் பல்கோணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பேப்பர்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? கூட்டமாக்கிய மீடன் பல்கோணியும் பூரணமற்ற கூட்டமாக்கிய ஒரு மீடன் அட்டவணையும் கீழே தரப்பட்டுள்ளது. சரிதானே? இப்ப அட்டவணையில் அட்டவணையில ஆயிடை சொல்றாங்க. 10 தொடக்கம் 20 அப்படின்றது 10 அல்லது 10ஓட கூட இருக்கலாம். சரிதானே? 10 அல்லது 10லும் கூடியதும் 20லும் குறைந்தது. அப்ப 20 என்ன செய்யாது, வராது. 20ஓட குறைவு 19 வச்சுதான் வரும். சரிதானே? இப்போ நம்ம முதலாவது கேள்விக்கு போவோம். அட்டவணையும் வரைவும் இருக்கு, பேப்பர்ல இருக்கு. ஸோ நம்ம கேள்விக்குள்ள போவோம். மீடிரன் பல்கோணிக்கேற்ப, இதுதான் மீடிரன் பல்கோணி. மீடிரன் பல்கோணிக்கேற்ப அட்டவணையில் மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டும் நிரலில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டும் நிரல் இது, இதை நிரப்ப சொல்றாங்க. சரிதானே? நம்ம எப்படி நிரப்ப போறோம்? மீடிரன் பல்கோணியை வச்சு நிரப்பலாம். முதலாவது பாருங்க, 10 தொடக்கம் 20ங்கிற ஆயிடை. சரியா? புள்ளி ஆயிடை தான் இது, புள்ளி ஆயிடை. 10 தொடக்கம் 20 அப்படின்றது இந்த கேப்ல பாருங்க 20 பேர். சரியா போட்டிருக்காங்கன்னா ஓகே. அடுத்து பாருங்க 20 தொடக்கம் 30, 20 தொடக்கம் 30 அப்படிங்கும்போது இந்த கேப் இதே எவ்வளவு? இந்த பாருங்க ரெட் கலர்ல புள்ளி குறிக்கப்பட்டிருக்கு 40. ஸோ இவங்க எத்தனை பேர்? 40 பேர். அடுத்து 30 தொடக்கம் 50. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, 30 தொடக்கம் 40ன்னு சொல்ல, 30 தொடக்கம் 50ன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெருசு, இவ்வளவும் 30 தொடக்கம் 40 வச்சும் பார்க்கும் பொழுது 30 பேர். சரிதானே? அதே மாதிரிக்கு 40 தொடக்கம் 50 வச்சும் பார்க்கும் பொழுது அங்கனையும் ஒரு 30 பேர். அப்ப இங்கிட்ட 30, இங்கிட்ட 30, மொத்தமா எவ்வளவு? 60 பேர். சரிதானே? அப்ப 20 தொடக்கம் எத்தனை? 30 இருக்கும். 30 தொடக்கம் 50 அப்படிங்கிற ஆயிடையில மொத்தமா 60 பேர் இருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்? 60 தான் பண்ணணும். பாருங்க போட்டிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க 50 தொடக்கம் 60, 50 தொடக்கம் 60 எவ்வளவு? 70 பேர், 70 மாணவர்கள். அதே மாதிரி பாருங்க 60 தொடக்கம் 90, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வச்சு இவ்வளவு ஆயிடு. சரிதானே? இது அப்படியே பாருங்க 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. புள்ளிகள் எதுக்கு நேரம் இருக்கு? 20. 20 அப்படிங்கும்போது 20, 40, 60 பேர். அப்ப இங்க ஒரு 60 பேர். சரிதானே? இப்போ அட்டவணை இல்லை மாணவர்கள்ட்ட எண்ணிக்கையை குறைக்க சொல்றாங்க. மாணவர்கள்ட்ட எண்ணிக்கையில 3 பிளாங்க் இருக்கு. 3 பிளாங்க் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஃபில் பண்ணிட்டோம். சரிதானே? 3 பிளாங்கும் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க ரெண்டாவது கேள்வி. தரப்பட்டுள்ள மீடிரன் பல்கோணி மீது இப்புள்ளிகளுக்குரிய வளையுறு வரையத்தை வரைக. வளையுறு வரையும் அப்படிங்கிறது எது? செவ்வக வடிவில் இருக்கும், செவ்வக வடிவில் இருக்க ஒரு வரைவு, அதைத்தான் வளையுறு வரையத்தை வரைக அப்படின்னு சொல்றாங்க. செவ்வக வடிவில் இருக்கும். நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க ஆன்சர் எப்படி வரப்போகுது. இப்ப இந்த ரெட் கலர் புள்ளி இங்க குறிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ரெட் கலர் புள்ளியோட இந்த ஆயிடை அப்படியே சேர்ந்து வரப்போகுது. இங்க இருக்க வரைவு 10 தொடக்கம் 20 அப்படிங்கும்போது 20 பேர், 10 தொடக்கம் 20, 20 பேர். அப்ப இவங்க நம்ம குறிக்கும் பொழுது இப்படி குறிப்போம். இதுதான் வளையுறு வரையத்துல குறிக்கிறது அப்படின்னு. கீழே கோடு வராது, நம்ம இப்படித்தான் குறிப்போம். நம்ம ஏற்கனவே குறிச்சு பழகுனது தான். சரிதானே? அதே மாதிரிக்கு 20 தொடக்கம் 30 அப்படிங்கும்போது 40 பேர், 20 தொடக்கம் 30, 40 பேர். ஸோ இதை இப்படி குறிக்கணும். சரிதானே? அடுத்து பாருங்க 30 தொடக்கம் 50, 60 பேர். 30 தொடக்கம் 50, 60 பேர். இப்ப இதை எப்படி குறிக்கணும்னு கேட்டா இப்படித்தான் வரும். இங்க இடையில என்ன செய்யறதில்ல, பிரிக்கிறது இல்லை. நீ அப்படி பிரிச்சு போட்டாலும் அது பிழை இல்லை. நீ இதை 2ஆ பிரிச்சு காட்டினாலும் பிழை இல்லை. ஆனா அவங்க கொடுத்துருக்க ஆயிடை 30 தொடக்கம் 50 அப்படிங்கும் பொழுது இந்த ஆயிடைக்கு தானே நீங்க வரையணும், வளையுறு வரையும். அப்படி நீங்க வரையும் பொழுது இப்படித்தான் வரையணும். நடுவில் கோடு போடணுங்கிற அவசியம் இல்லை, போட தேவையில்லை. போட்டா பிழை இல்லை, ஆனா போட தேவையில்லை. சரிதானே? அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க 50 தொடக்கம் 60, 50 தொடக்கம் 60, 70 பேர். அப்ப இவர் என்ன செய்ய போறாரு? இப்படியே இங்க வர போறாரு. சரிதானே? அடுத்து பாருங்க 60 தொடக்கம் 90, 60 தொடக்கம் 90 அப்படிங்கும்போது இவ்வளவு வரப்போகுது.
இதை விடத்தையும் எப்படி வரப்போகுது, இடையில கோடிக்கிறணுங்கிற அவசியம் இல்லை, கீரை தேவையில்ல. ஸோ இப்படி வரப்போகுது. இது என்னது, இந்த பிளாக் கலர் குறிச்சிருக்கேன் இல்லையா, வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுதான் வளையுறு வரையத்தில் வரைகிறது. சரி தானே. இப்போ ரெண்டாவது கேள்வியும் ஓகே. மூணாவது கேள்வி பார்த்துக்கணுங்க. அட்டவணையில் உள்ள திரள் மீடிரன் நிரலை பூர்ணப்படுத்துக. திரள் மீடிரன் நிரல் இந்த இருக்கு, அதில் வந்து 4 பிளாங்க் இருக்கு. அந்த 4 பிளாங்கையும் நம்ம நிரப்பணும். திரள் மீடிரன் பிளாங்க் எப்படி நிரப்புறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்த்துக்கொள்ளுங்க. 10 தொடக்கம் 20 ஆயிடையில புள்ளி எடுத்தவங்க 20 பேர், அந்த திரள் மீடிரன் 20 வந்திருக்கு. அதாவது 20க்கும் குறைவா 10 தொடக்கம் 20 அப்படிங்கிற ஆயிடையில 20 உள்ளடங்குமா? இல்லை, 20 உள்ளடங்காது, 19 வச்சுதான். சரி தானே. 10 தொடக்கம் 19 வச்சு 20க்கு குறைவா மார்க்ஸ் எடுத்தவங்க 20 பேர். இப்ப பாருங்க, 30க்கு குறைவா மார்க்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர்? இங்க 40. இந்த 20 பேரும் வருவாங்களா இல்லையா? வருவாங்க தானே. 20 பேரும் வருவாங்க. 20ஓட சேர்த்து தான் 40 கூட்டி நம்ம போட போறோம். சரி தானே. ஏன்னா 30க்கும் குறைவானவங்க. அப்படிங்கும் பொழுது இந்த 20 வரும் 40 வரும், கூட்டினா 60. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், இவங்க 2 பேரையும் கூட்டி போட்டிருக்கேன். யார் 2 பேரையும்? இவங்க 2 பேரையும் கூட்டி போட்டிருக்கேன். இவங்க 2 பேரையும் கூட்டி தான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்படித்தானே. இப்ப நான் என்ன செய்யணும், 50லும் குறைவானவங்க அப்படிங்கும்போது 60 வரும், 40 வரும், 20 வரும். இவ்வளவு பேரை கூட்டி தான் இங்க போட போறோம். அதுக்கு நான் என்ன செய்யறேன், இந்த 60 இருக்கு இல்லையா, இது 2ஐயும் கூட்டி நான் இங்க போட்டு வர்றேன். 60ஐயும் கூட்டி 120. இப்ப அடுத்ததுக்கு என்ன செய்ய போறோம், 60ஓட குறைவா எடுத்தவங்க இவங்க 2 பேரையும் கூட்டலாம். கூட்டணும்னு சொன்னாக்க 190 திரள் மீடிரன். சரி தானே. அடுத்து என்ன செய்யணும், இவங்க 2 பேரையும் கூட்டணும். கூட்டிங்க நான் போட போறோம். அவனை போட்டோம்னு சொன்னாக்க எவ்வளவு, 250 சொல்லி வரப்போகுது. சரி தானே. ஸோ இப்படி தான் இந்த கேள்விக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஆன்சருக்கு போக போறோம். சரி தானே. அது கடைசியாக நான் என்ன மார்க்ஸ் எலாபரேட் பண்ணணும்னு சொல்லி விடுறேன். அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. 4வது கேள்வி கடைசி கேள்வியா இதான் அமைய பெற்றிருக்கு. அடுத்த 5வது கொஸ்டின் கேள்விக்கு போகுது. ஸோ இதில் 4வது கேள்வியில் 4வது கேள்வி இதுதான். இம்மாணவர் கூட்டத்திலிருந்து எழுமாற்றாக தேர்ந்தெடுத்த ஒரு மாணவர். இப்படி மாணவர் கூட்டத்திலிருந்து எழுமாற்றா ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாணவர் 50 அல்லது 50ற்கு கூடுதலான புள்ளிகளை பெற்றவனாக இருப்பதற்கான நிகழ்தகவு 50 அல்லது 50ஓட கூட புள்ளி. 50 அல்லது 50ஓட கூட அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐடியா வராது. 30க்கும் 50ங்கிறது வராது. 50 அல்லது 50ஓட கூடன்னு சொல்றாங்க. அப்படித்தானே. அப்ப இந்த ஐடியா வராது. இந்த 60 இந்த இதுக்கு மேல இருக்க ஐடியா வராது. எப்படி, இதுக்கு மேல இருக்கிறது வராது, இது கீழே இருக்க போல பேர் தான் வர போறாங்க இந்த ஐடியில உள்ளவங்க. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது யாரு, இவங்க இதோட குறைவா எடுத்தவங்க தான். 50ஓட குறைவா, 50ஓட கூட எடுத்தவங்க இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் தான் வர போறாங்க. இவங்க 2 பேரும் எவ்வளவு இருக்காங்க, 6 2 12 13 130 பேர், 30 மாணவர்கள். சரி தானே. மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, மொத்தம் திரள் மீடிரன் எத்தனை வந்திருக்கு, 250. மொத்தம் இது அவ்வளோதையும் கூட்டிங்கன்னா 250 வரும். சரி தானே. 4வது கேள்வி, இம்மாணவர் கூட்டத்திலிருந்து எழுமாற்றாக தேர்ந்தெடுத்த ஒருவர் நிகழ்தகவு தான் கேட்கிறாங்க. ஒரு மாணவன் 50 அல்லது 50க்கு கூடுதலான புள்ளிகளை பெறுவதற்காக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படிங்கும் பொழுது என்ன செய்ய போறோம், மொத்த மாணவர்கள்ல 50 அல்லது 50ஓட கூட இருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் அப்படித்தான் வரப்போகுது. மொத்த மாணவர்களின் மேல் 50 அல்லது 50லும் கூடுதலான புள்ளிகளை பெற்ற மாணவர்கள். சரிதானே. அப்படி பார்க்கும் பொழுது 4வது கேள்விக்கு ஆன்சர் எப்படி வரப்போகுது, மொத்த மாணவர்கள் 250 பேர் அல்ல 130 பேர் தான் என்ன செய்ய போறாங்க, 50 அல்லது 50லும் கூடுதலான புள்ளிகளை பெற்றிருக்க போறாங்க. இப்படித்தான் என்ன செய்ய போகுது, ஆன்சர் வரப்போகுது. இதை நீங்க சுருக்கி போறோம்னா போடலாம். பட் நிகழ்தகவு அப்படிங்கும்போது 250 மாணவர்கள் 130 மாணவர்கள் அப்படின்னு சொல்றது மிகவும் பொருத்தமா இருக்கும். நீங்க சுருக்கி போறோம்னா 25 மேல் 13 சொல்லி என்ன செய்யணும், போட்டுக்கொள்ளலாம். இதுக்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, முதலாவது கேள்வி இருக்கு இல்லையா, இவங்க 3 பேரையும் குறிக்கிறது. இதுக்கு ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் வழங்குறாங்க. இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி. இவங்க 3 பேரையும் குறிக்கிறதுக்கு
ரெண்டாவது கேள்வி வந்து திரள்மீறினன் வளையி. அதுல வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே புக்ஸா வரைய போறீங்க தானே, ஒரே புக்ஸா வரைய போறீங்க தானே, இதுக்கு ஒரு புள்ளி கொடுக்குறாங்க. இவங்க 3 பேரையும் சேர்த்து ஒரு புக்ஸா வரைய போறீங்கல்ல, அதுக்கு ஒரு புள்ளி. இது தவிர இந்த ஏனைய வரைவுகள், ஏனைய இந்த இது கிராஃப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க சரியா வரைஞ்சிருப்பீங்கன்னா அங்கே ஒரு புள்ளி. சரி தானே. அடுத்து 3வது கேள்வி வந்து திரள்மீறின நிரல் நிரப்ப சொல்றாங்க. திரள்மீறின நிரல்ல வந்து 4 இடைவெளிகள் இருக்கு. அதுல இந்த 3 இடைவெளியும் நீங்க சரியா குறிச்சிருப்பீங்கன்னா ஒரு புள்ளியும், இங்கே 250 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளியும் கொடுக்குறாங்க. இறுதியா இதுல பாருங்க 130 பேர் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா, இந்த 130 பேர்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு புள்ளியும், டோட்டலா இது அப்படியே நீங்க எழுதிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளியுமா, மொத்தம் 10 புள்ளி வழங்குறாங்க. இந்த 10 புள்ளிகள்ல நீங்க எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சு கொள்ளலாம், இப்ப பார்த்து கொள்ளலாம். சரி தானே. ஸோ இலகுவான ஒரு கேள்வி தான், இலகுவான முறையிலும் செய்து கொள்ளலாம், ரொம்ப டஃப்பான கேள்வி இல்லை. ஸோ கேள்வி விளங்கியிருக்கும். கேள்வியில் எதுவும் டவுட் எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்த கேள்வியில் சந்திப்போம். பாய்.